இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 32 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த போராட்டம் நடந்து வருகிறது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டத்தால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் வீட்டுக்குள் புகுந்து அடையாளம் தெரியாத நபர் செல்போனை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பூந்தமல்லி மகாலட்சுமி நகரைச் சேர்ந்த சந்தனமாரி என்பவரின் வீட்டில் இந்த திருட்டு நடந்துள்ளது. திருடிவிட்டு மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக முகத்தில் கருப்பு நிற மாஸ்கையும் மர்ம நபர் அணிந்து கொண்டு அங்கிருந்து தப்பிய காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. வார விடுமுறையான நேற்று கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஏராளமானோர் நேற்று அருவியில் நீராடினர். வெயில் காலம் என்பதால் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் வரக்கூடும் என வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பாகனேரியில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட மாட்டு வண்டி பந்தயத்தில் 52 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பாகனேரி சொக்கநாதபுரம் சாலையில் நடைபெற்ற போட்டியை காரைக்குடி எம்எல்ஏ PTR முத்து தொடங்கி வைத்தார். பெரிய மாடுகளுக்கு 8 கிலோமீட்டரும் சின்ன மாடுகளுக்கு 6 கிலோமீட்டர் தூரமும் போட்டி நடத்தி ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் நடைபெற்ற அபாக்கஸ் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் நடத்தப்பட்ட போட்டியில் 5 வயது முதல் 12 வயதுடைய மாணவர்கள் பங்கேற்று போட்டி போட்டு கணக்கு போட்டனர். இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு கோப்பைகள், சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா காவல் நிலையம் சார்பில் கிராமங்கள் தோறும் சிசிடிவி கேமராக்கள் அமைப்பது தொடர்பாக கிராம இளைஞர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. 55க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து கிராம இளைஞர்கள் கலந்து கொண்ட நிலையில் கிராமங்களில் முக்கிய இடங்களில் சிசிடிவிக்கள் அமைக்க கிராம மக்கள் முன்வர வேண்டும் என்று காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பெற்றோரை இழந்து வாடும் 4 குழந்தைகளின் கல்விச் செலவை ஏற்பதாக திமுக எம்எல்ஏ கோவிந்தராஜன் உறுதியளித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி அருகே பெரிய சோழியம்பாக்கத்தைச் சேர்ந்த சுரேனின் மனைவி தனலட்சுமி லாரி மோதி உயிரிழந்தார். இதனால் விரக்தியடைந்த சுரேன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் இவர்களின் 4 குழந்தைகள் பெற்றோரின்றி தவித்து வரும் நிலையில் கும்மிடிப்பூண்டி திமுக எம்எல்ஏ கோவிந்தராஜன் குழந்தைகளை நேரில் சந்தித்து நிதி உதவி அளித்து குழந்தைகளின் கல்விச் செலவை ஏற்பதாக கூறியுள்ளார்.